அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெண்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ போட்டு வரோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அழகான ஒரு அன்னவெட்டி. இந்த அன்னவெட்டி பார்த்திங்கன்னா வெண்கலத்தினால் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு அன்னவெட்டி. நம்ம சாதம் பரிமாறுறதுக்கு எடுத்து அழகாக பரிமாறுறதுக்கு ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே வெயிட்டாக சாலிடு பீஸாக இருக்குது. ரேர் பீஸ் தான் இது. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி மினியேச்சர் பாருங்கள். அந்த நம்ம வந்து அடுக்கு சட்டியில் வரும் இல்லையா, அந்த அடுக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக செஞ்சுருக்காங்க மினியேச்சரில். அடுத்து நம்ம சந்தனம் வச்சுக்கக்கூடிய சந்தன பேலா பாருங்கள். இது வந்து வெண்கலத்தினாலே செஞ்சுருக்காங்க, முடி வெண்கலத்தில். அடுத்து ஒரு மினியேச்சர் கெண்டி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர், இந்த அளவுக்கு சின்ன சைஸாக கிடைக்கிற கெண்டி. ஸோ மினியேச்சர் கெண்டி பாருங்கள் இந்த அளவுக்கு குட்டி ஒன்று இருக்குன்ட்டு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காது வச்சு அந்த சட்டி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் ரொம்ப ரேரஸ்ட்டு. இங்கே பாருங்களேன், இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பாலிஷ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இதில் அழகாக எண்ணெய், மஞ்சள் இதெல்லாம் வச்சு குளிக்கிறதுக்கு, நம்ம சாப்பிட்றதுக்கான அந்த தொட்டுக்கு வச்சுக்கிறதுக்கு, உப்பு வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ரெண்டு பக்கமும் காது வச்சு வெண்கலத்தில் எவ்வளோ ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதிலே வந்து உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா அதை பாருங்களேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் பிடிக்கும். ரொம்ப ரேரஸ்ட்டுங்க இந்த மெட்டீரியல். இது வந்து பார்த்திங்கன்னா முறி மெட்டீரியலில் தான் இதுவும் பண்ணியிருக்காங்க. அதுவுமே தேயாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு 4 பாதம் வச்சுருக்காங்க பாருங்களேன். 4 பாதம் வந்து தேயாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ரொம்பவே ரேரஸ்ட்டு பீஸ் தாங்க இது. ஒரே மாதிரி ஒரு 3 பீஸ் கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக 5 பீசஸ் வரும். இங்கே பாருங்களேன், இது அதுக்கு அடுத்த சைஸு. இது பார்த்திங்கன்னா அதோட சின்ன சைஸ் இது. இங்கே பாருங்களேன், இதுவுமே தேயாமல் இருக்கிறதுக்கு ஒரு லெக் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே ரேர் பீசஸ்ஸு. குக் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குக் பண்ண முடியும் அடுப்பில் வச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கும்பா பாருங்கள், சாப்பிட்றதுக்குள்ள கும்பா. ஸோ இங்கே பாருங்களேன், இது மெட்டீரியல் பார்த்திங்கன்னா முறி மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு குட்டி தவழ்கிற கிருஷ்ணர். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளி சொம்பு. இங்கே பாருங்களேன், பூஜைக்கெலாம் ரொம்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளி சொம்பு. அதுவுமே காப்பரில் இருக்குது. ஃபுல்லாக ஹேண்ட்மேடில் இதெல்லாம் என்கர்விங் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு தான் இது. பியூர் காப்பரில் பண்ணியிருக்காங்க. ஸோ பூஜைக்கு இது வைக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி வச்சுருந்து குடிக்கிறதுனாலும் நீங்கள் இதில் வச்சுருந்து குடிக்கலாம், ரொம்பவே நல்லது. அடுத்து ரேரஸ்ட்டு குமிழ் செம்படம் பாருங்கள். மாடலே வந்து ஒரு யூனிக் மாடலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். மேலே வந்து குமிழ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 kg கெப்பாசிட்டி இருக்கும். உள்ளே வந்து போதுமான அளவு டின் கோட் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கிச்சனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு குட்டி கூஜா, வெண்கல கூஜா உள்ளுக்குள்ளே டம்ளரோடு இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு குட்டி பாருங்களேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ரேரஸ்ட்டு சொம்பு தான் இது. ஸோ இது வந்து சோ பீஸாக நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து லீக்கேஜ் கிடையாது. அந்த இடத்துல வந்து அந்த பேச்சஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது கம்மியான ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ யாருக்காவது தேவை, டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இது வந்து இடியாப்பம் புட்டை வைக்கிற தட்டு. ஸோ சின்னதாக ஒரு வாளி இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த வாளியுமே உள்ளுக்குள்ளே வந்து பக்காவான டின் கோட்டோடு இருக்குது. வெள்ளியம்னாலும் பியூர் வெள்ளியத்தோடு இருக்குது. அடுத்தது 3 மெட்டலில் இருக்குது பாருங்களேன், ட்ரிபிள் மெட்டல் இது. ஸோ சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இந்த பீஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை தட்டு. இது வந்து விளக்கு ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வெத்தலை தட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான டிசைன்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறது இதில் பாருங்கள். அப்படியே நான் வாஷ் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்களேன், இது வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது பாருங்களேன், நம்ம இடியாப்பம் முறுக்கு சுடுற அச்சிலே வந்து வெண்கல அச்சு ரொம்பவே சின்னது. இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை வலிக்காமல் இருக்கும். அடுத்து ஒரு சின்ன பூஜை தட்டு பாருங்கள், பூஜைக்குள்ள சின்ன தட்டு. அப்புறம் வந்து ஒரு நல்ல அழகான ட்ரே பாருங்களேன். அந்த ட்ரேவுக்கு பின்னாடி பாருங்களேன், 4 பக்கமும் பாதம் வச்சுருக்கு.
இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி 4 பக்கமும் பாதம் வச்சு அந்த ட்ரே. இங்கே பாருங்கள், 4 சைடு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாதம் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து நம்ம மாவிளக்கு போடுற இந்த மாவிளக்கு சட்டி. இங்கே பாருங்கள், நல்லாவே நாட்டு பித்தளை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பொட்டு பொட்டாக அடிச்சிருக்கு பாருங்கள், நாட்டு பித்தளை சட்டி. அடுத்தது ஒரு முறியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பானை மாதிரி இருக்கும். இது வந்து நெய் ஊற்றி வச்சுக்கலாம், இல்லைனா எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம், இல்லை ஒரு சோப் பீஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டேஜ். இங்கே பாருங்கள், நடுப்புற பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஒரு வரும்போடு இருக்குது பாருங்கள். இதுலேயுமே 4 லெக்கோடு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி முருகர் மயிலோடு இருப்பார். அடுத்தது ஒரு அபிஷேக கெண்டி. இங்கே பாருங்களேன், அபிஷேகம் பண்ணுறதுக்குள்ளே அந்த அபிஷேக கெண்டி. இதோட மெட்டல் பார்த்திங்கன்னா பிரான்ஸு தான். அடுத்தது பாருங்களேன், சின்னதாக ஒரு அழகான ஒரு நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா அன்னை கூட, அந்த மாதிரி சாதம் இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன சட்டி தான் இது. அடுத்தது ரொம்பவே சாலிடாக இருக்கக்கூடிய இந்த வெத்தலை பெட்டி தான் இது. லாக்கு வந்து உங்களுக்கு அழகாகவே ஒர்க் ஆகுது. உள்ளுக்குள்ளே வந்து எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், ஸோ உள்ளுக்குள்ளேயுமே இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸோ இது லாக் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக லாக் ஆகும். இங்கே பாருங்களேன், ஸோ இந்த லாக் சிஸ்டமில் லாக் பண்ணிக்கலாம். நல்லா வெயிட்டாக இருக்கும், குட்டியாக இருந்தாலும். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது. ஸோ யாருக்காவது கிஃப்ட் பண்ணாலும் இதை வாங்கி நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இது வேணால் பாலிஷ் பண்ணுறதுனா நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம், இல்லைனா வாஷ் பண்ணி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் திங்ஸ், இந்த திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.